காதல் எனும் சிறையினிலே ரொம்ப நேரம் கழிச்சு தங்களோட அறைக்குள்ள வந்த ஆதித்யனை பார்த்து தீயா முறைச்சா அபிநயா. அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம படுக்கையில பக்கத்துல இருக்கும் டவலை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போக ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறி அவனை தடுத்து நிறுத்தினான். ஆமா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறாளே, அவகிட்ட ஏதாவது பேசணும்னோ சொல்லணும்னோ தோணுதோ அப்படின்னு கேட்டவளை மெதுவா திரும்பி பார்த்தான். நீ என்கிட்டவா பேசின என்று அவன் கேட்கவும் அவளுக்கு இன்னமும் கோவம் வந்துச்சு. வேற இந்த ரூம்ல உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? அப்போ உங்ககிட்ட பேசாம இந்த செவத்துக்கிட்டையா பேச முடியும் என்று கேட்டவளை வினோதமா பார்த்துக்கிட்டே நின்னான் ஆதித்யன். சரி சொல்லு, என்ன கேட்கணும், என்ன பேசணும் உனக்கு என்றான். நீங்க ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு யாரு? அவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் நான் தங்கின அதே வீட்டுல இப்ப தங்க வச்சிருக்கீங்களே, யார் அந்த பொண்ணு என்று கேட்டாள். அதை கேட்டவனுக்கு விழிகள் பளிச்சிட்டது. ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தபடி, அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கேட்கிற? நான் என்ன பண்ணாலும் அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லையே என்று சொன்னவனிடம் அருகில் ஓடி வந்தாள். பக்கத்துல நின்னுட்டு அவனை முறைச்சபடி தான் கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து காட்டி, நான் யாருன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என் புருஷன். நீங்க என்ன பண்ணாலும் அதை கேட்கத்தான் செய்வேன். எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு விவாதம் பண்ண தொடங்கினான். அதை கேட்டவன் கொஞ்சம் கூட அசராம, அப்படியாமா, புருஷனுக்கு தேவையான எதையுமே செய்ய முடியாத, செய்ய நினைக்காத நீ என் பொண்டாட்டின்னு சொல்றியே, உனக்கே நியாயமாப்படுதா? அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் ஆஃபீஸ் முடிஞ்சதும் அப்புறமா ஹோட்டலுக்கு போய் யாரையோ பார்த்துட்டு வந்தியே, அது யாருன்னு இப்ப வரைக்கும் நான் உன்னை கேட்கவே இல்லையே. அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்போ நீ என்ன மட்டும் கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு எங்கிருந்துமா வந்துச்சு என்று கேட்டான். அந்த கேள்வியை எதிர்பார்க்காத அபிநயா திகிச்சு விழிச்சா. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவளுக்கு புரியல. அவ அப்படியே விழிச்சிட்டு நிற்கவும் அவள் முன்னாடி சொடுக்கு போட்டு அவளை அசிச்சு பார்த்தான். என்னடி அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி அப்படி நின்னுட்ட? இதுக்கு பதில் தெரியலையா? உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியணும்னா, அன்னைக்கு நீ போயிட்டு வந்தல்ல அந்த ஹோட்டல், அங்க இருந்தது யாரு, அவனுக்கு உனக்கு என்ன தொடர்புன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டி வரும். அதை நீ சொன்னா இந்த பொண்ணு யாருன்னு நான் சரியான விளக்கத்தை உனக்கு கொடுக்குறேன். என்ன சொல்றியா என்று கேட்டான். அவ எப்படி சொல்லுவா, எப்படி சொல்ல முடியும் என்று ஆதித்யனை பரிதாபமா பார்த்து கலங்கிய விழிகளோட நின்னான். இங்க பாருடி, இந்த அழுது சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு நிறைய வேலை கிடக்கு, கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா, நான் குளிக்கணும் என்றவன் அவளை நகர்த்தி விட்டுட்டு குளியல் அறைக்குள்ள போய் கதவை சத்திக்கிட்டான். அவன் கேட்ட கேள்வியில மனசெல்லாம் குழம்பி போய் அப்படியே அங்க இருக்கிற பெட்ல உட்கார்ந்தா அபிநயம். குளியல் அறைக்குள்ள போனவன் இதழ்களை சின்ன சிரிப்போட குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தான். கீழே படுத்திருந்த குழந்தைய எடுத்து தான் பக்கத்துல போட்டு படுத்துக்கிட்டான். அதையெல்லாம் அபிநயா கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அவன்கிட்ட அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. அமைதியா கீழே போய் அவளும் தன்னோட பாயில படுத்துட்டு கண்களை இறுக மூடிக்கிட்டா அபிநயா. அடுத்த நாள் ஆதித்யன் அலுவலக அறை கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தா தீபிகா. தன் தங்கைய உட்கார வச்சு பேசியவன்கிட்ட, அண்ணா, நீங்க பண்றது எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, சரின்னு படல. எனக்கு அபிநயாவை சுத்தமா பிடிக்காதான். அதுக்காக இன்னொரு பொண்ணை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப தப்பண்ணா. இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு கண்ட கண்ட பொண்ணுங்களை இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது பழைய ஜென்ரேஷனோட முடியணும். இனி வரப்போற நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கத்துப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணா நாளைக்கு உங்க பையனும் இதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்துவான். வேண்டாண்ணா, இது தப்பு, இதை பண்ணாதீங்க. எனக்கு என்னதான் அபிநயாவை பிடிக்காம போனாலும் ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யறது என்னால் அனுமதிக்கவே முடியாதுன்னு கண்கள் சிவக்க தீபிகா தன் அண்ணன் கிட்ட சண்டை போட்டா. அவளை ஆச்சரியத்தோட பார்த்தான் ஆதித்யன். என்னதான் தன்னோட மனைவியை பிடிக்காம போனாலும் அவளுக்காக வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறாளேன்னு நினைச்சப்போ தீபிகா மேல அன்பும் அரவணைப்பும் அதிகமா இருந்தது. அவளுடைய கையை பிடிச்சு ஆறுதலா தட்டி கொடுத்தான் ஆதித்யன். தீபிகா, நான் என்னைக்குமே உன் அன்னைக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். என்னை நீ முழுசா நம்பலாம்.
இது வேற விஷயம் தீபிகா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேச முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நானே வந்து சொல்கிறேன் என்றான். தன் அண்ணனை நம்பவே முடியாத பார்வையோடு பார்த்தா தீபிகா. நம்பு தீபிகா, நான் உன்னோட அண்ணன். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ போய் வேலை பாரு என்று தங்கையை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சான் ஆதித்யன். அவளை தொடர்ந்து தேவாவும் அறைக்குள்ள வந்தான். வந்தவன் ஆதித்யன் கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா எதிரில் உட்கார்ந்தபடி பேப்பர் வெயிட்டை ஊற்றிட்டு இருந்தான். அதை ரொம்ப நேரம் கவனிச்சிட்டு இருந்த ஆதித்யன், என்ன தேவா, ஏதாவது என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அதில்ல ஆதித்யா, அது அக்கௌண்ட்ஸில் அந்த கையாடல் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு என்றான். யாரு பண்ணா என்று அதிர்ச்சியுடன் கேட்ட ஆதித்யன் கிட்ட எதுவுமே பேசாம 2 வினாடிகள் அமைதியா இருந்தான் தேவா. பிறகு ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்து, சித்தப்பா சிங்கவர்மனும் என்னோட தங்கச்சி மேகனாவும் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்றான். ஆதித்யன் நம்பவே முடியாம தேவாவை பார்த்தான். நீ என்ன சொல்ற தேவா, இது உண்மையா என்று கேட்டவன் கிட்ட, ஆமா, இங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல துரைன்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அவர்தான் இவங்க 2 பேருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த அக்கௌண்ட் செக்ஷன்ல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதே தவிர அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு கிட்டத்தட்ட 10 நாளாக யோசிச்சு தலையே வலிச்சுது. அப்போதான் ஒரு நாள் துரையோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் யதார்த்தமாக கொஞ்சம் பணம் கொடுத்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணேன். அப்போ தான் அந்த துரை நான் காப்பாற்றினதுக்காக நன்றி கடனா இந்த விஷயத்தையும் எனக்கு சொன்னார். கேட்டுட்டு எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. மேகனா ஏன் இப்படி பண்ணான்னு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னை மன்னிச்சிடு ஆதித்யா என்றான் தேவா. அதை கேட்டு பெருமூச்சு விட்ட ஆதித்யன், பரவாயில்ல விடு தேவா, நம்ம குடும்பத்தை ஆளுங்க தானே பண்ணது, அவங்களுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சோ என்னவோ, எடுத்திருப்பாங்க விடு. ஆனால் இனி இது போல் நடக்காமல் பார்த்துக்கோ. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்களுக்கெல்லாம் சொல்லிவை, எந்த காரணத்தை கொண்டும் உன்னை தவிர பணம் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடு. இனி இந்த தப்பு வருங்காலத்தில் நடக்கவே கூடாது என்றான். அதை கேட்டு மௌனமாக தலையசிச்சான் தேவா. அவன் சங்கடம் ஆதித்யனுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆமா தேவா, இந்த விஷயம்லாம் தீபிகாவுக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியும் ஆதித்யா, தெரிஞ்சதுக்கப்புறம்தான் என்கிட்ட தீபிகா இன்னும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டா. அவள் ஏதோ குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவள் பேசவே மாட்டேங்கிறா. பழையபடி நாங்கள் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் எவ்வளவோ அவளை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கறதில்ல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்றான் தேவா. கவலைப்படாத தேவா, ஒன்றும் ஆகாது. என்ன ஆனாலும் தீபிகா உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் அவளுக்கு டைமும் கொடு. அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவா. அவகிட்ட நானும் பேசி பார்க்குறேன் என்றான் ஆதித்யன். சரி ஆதித்யா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம் என்ன என்றபடி எழுந்து சென்றான். அவன் நடையில் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. ஓஞ்சு போய் தெரிஞ்சான். பாவம், தன் தங்கை இவ்வளோ பெரிய தவறை செஞ்சிட்டாலேங்கிற குற்ற உணர்வில் இருக்கிறான் தேவா. தீபிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவளை மேனகாவை வெறுத்திருக்கவும் வாய்ப்புண்டு அப்படின்னு நினைச்சான். தீபிகா கிட்ட இதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு மனசில் குறிச்சும் வச்சுக்கிட்டான் ஆதித்யன். ஆதித்யனோட அறையிலிருந்து வெளில வந்த தேவா நேராக தீபிகாவை அவளோட அறைக்கு போய் பார்த்தான். தேவாவை அங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தீபிகா திடுக்கிட்டு போனான். அவன்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. அவளுக்கு எதிரில் அந்த நாற்காலியில் அமர்ந்த தேவா, தீபு, ஏண்டா இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன் சொல்லு தீபு அப்படின்னு அன்பா கேட்டவன்கிட்ட கலங்கிய விழிகளோட நிமிர்ந்து பார்த்தவ எதுவும் பேசாம மறுபடியும் தலை குனிஞ்சா. என்ன தீபு, ஏதாவது பேசு. இப்படி பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? நான் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த அக்கௌண்ட்ஸுக்கும் பணம் கையாடலுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தமே கிடையாது. என் தங்கச்சி மேகனா பண்ண தப்புக்கு என்னையே தண்டிக்கிறேன் என்று வருத்தத்துடன் கேட்டான் தேவா. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிக்கவும் அதை தாங்க முடியாத தேவா எழுந்து டேபிளுக்கு மறுபுறம் போய் அவளை வாரி அணைச்சுக்கிட்டான். என்ன தீபிகா இது, எதுக்கு இப்படி அழற? நான் உன்னை எதுவுமே சொல்லலையே என்று கேட்டவன் கிட்ட எதுவும் பேசாம மார்பில் சாஞ்சபடி கதறி அழுதா. அவளுடைய அழுகைய தேவாவால புரிஞ்சிக்கவே முடியல.
சரி அழுது ஓயிட்டோம்னு நினைச்சு அவளுடைய முதுகை தட்டி கொடுத்தான். கொஞ்ச நேரம் ஓய்ஞ்சதுக்கப்புறம் அவளை நாற்காலியில் உட்கார வச்சு தண்ணீரும் கொடுத்தான். அவன் குடிச்சு முடிச்சதும், இப்போ சொல்லுடா, எனக்கு என்னவோ நீ வேற ஏதோ விஷயத்த மறைக்கிறேன்னு தோணுது. என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று கேட்டவனை பரிதாபமாக பார்த்தா. ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுபக்கம் தலையசைச்சு மறுக்கவும், ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இந்த அளவுக்கு அழவே மாட்டேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுடி என்று மிரட்டி கேட்கவும் அவ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா. தேவா, எனக்கு 4 நாளைக்கு முன்னாடியே அந்த துரை வந்து அக்கௌண்ட் செக்ஷனில் மேகனாவும் சித்தப்பாவும் தான் இந்த பணத்தையெல்லாம் கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். எனக்கு மேகனா இதை பண்ணியிருப்பான்னு நம்பவே முடியல. அவகிட்ட எதுவும் கேட்கவும் வேண்டான்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்தேன். 2 நாள் பொறுத்து பார்த்தேன் தேவா, ஆனால் முடியல. 2 நாளைக்கு அப்புறம் மேகனா கிட்ட நேரடியாகவே இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன் என்று பழைய நினைவுகளில் மூழ்கி போனா தீபிகா. மேகனா அன்னைக்கு தன்னோட அறையில் மொபைலில் ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா. அரை கதவை தட்டிக்கிட்டு உள்ளே போனா தீபிகா. அனி, என்ன இதெல்லாம்? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நீங்கள் போய் நம்ம ஆஃபீஸ்லேயே பணத்தை கையாடல் பண்ணியிருக்கீங்களே, அதுவும் சித்தப்பா கூட சேர்ந்து என்று கேட்டவளை ஏறிட்டு பார்த்தா. ஆனால் அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அசால்ட்டா தோலை குலுக்கினபடி மறுபடியும் மொபைலில் ஆழ்ந்து போகவும் அதை கண்டு எரிச்சல் அடைஞ்ச தீபிகா, உங்களை தான் அன்னைக்கு கேட்டுட்ருக்கேன். நான் கேட்குறது உங்களுக்கு காதில் விழுகலையா? இது நம்ம வீட்டு சொத்து. இங்கேயே நீங்கள் திருட பார்க்குறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா என்று பொறுக்க முடியாமல் கேட்டா. என்னது, என் வீட்டு சொத்தா? அப்படியா என்னை நீங்கள் வச்சுருக்கீங்க? உங்கள் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன குடும்பம் இது. ஆனால் அந்த வார்த்தையை யாராவது காப்பாற்றினீங்களா? என்னமோ என் குடும்பம் அப்படின்னு பேசுறியே. ஆமாம், நீ யாரு? உனக்கே இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்? என்கிட்ட கேள்வி கேட்குற உரிமையெல்லாம் உனக்கு இருக்கா என்ன? உன் அண்ணனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா? இல்லை தானே? அப்போ யார் நீ என்ன கேள்வி கேட்க? முதல்ல என்னோட ரூமை விட்டு வெளில போ என்றாள். அந்த பதிலில் அதிர்ந்து போன தீபிகா, என்னது, எனக்கு கேட்க உரிமை இல்லையா? எங்கள் அண்ணனை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படி பார்த்தாலும் உங்களை கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. பதில் சொல்லுங்கள். அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணீங்க? அந்த பணத்துக்கு எனக்கு கணக்கு வேணும் என்று சற்று நிமிரோடு கேட்டா தீபிகா. அந்த நிமிர்வை பார்த்து கோவப்பட்ட மேகனா, இங்கே பாரு, என்ன இங்கே வந்து ஓவரா மிரட்டி சீன் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். என்னோட தகுதிக்கும் உன்னோட தகுதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ நான் சொல்ல கேட்டு ஆடுற பொம்மை. உன்னை எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு நினச்சியா? என் வாழ்க்கையை கெடுத்தவன் நீங்கள். உன்னோட ஆசைக்காக என் அண்ணனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனா? செத்தாலும் நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் என்றாள். இவை என்ன ஒளரா என்கிறது போல பார்த்த தீபிகா, என்ன சொல்றீங்க அண்ணி? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க அண்ணனும் நானும் மனசார காதலிக்கிறோம். ஆனா என்னோட அண்ணனும் நீங்களும் காதலிக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறது உங்களுக்கே சரியாப்படுதா என்று கேட்டாள். இங்க பாரு, இங்க நின்று விதடாவாதம் பண்ணிட்டு இருக்காத. என்ன ஆனாலும் உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணமெல்லாம் நடக்கவே நடக்காது. முதல்ல நீ என்னோட ரூமை விட்டு வெளில போடி என்று ஆத்திரத்துடன் கத்தினா மேகனா. அதை கேட்ட தீபிகா அதிர்ச்சி அடைஞ்சா. ஆனாலும் எதுவும் பேசாம அறையை விட்டு மௌனமா வெளியில போனான். இப்போ தேவாவோட மார்பிள சாஞ்சுக்கிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான். அட, இவ்வளவுதானா விஷயம்? இதுக்கா நீ இவ்வளவு அழுத லூசு? அவ யார் தீப்பு? நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த? அவ சொன்னா நான் அப்படியே கேட்பேனா? நீ என்ன பைத்தியமா? அதுக்காகவா இப்படி அழுதுட்டு இருக்க? இதை அப்பவே உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று கேட்டவன் அவளை கட்டி பிடிச்சு நெற்றியில அன்பா முத்தமிட்டான். நான் சாகிற வரைக்கும் நீ தான் என்னோட பொண்டாட்டி. இதுல உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தைரியமா இரு. நம்ம வீட்டில் சொல்லி சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன என்று அவளை ஆறுதல் படுத்தினான். அன்னைக்கு மேகனாவை வெறுத்தவள் தான் தீபிகா. அதுக்கப்புறம் அவளை சந்திக்கவோ பேசவோ அவ முயற்சிக்கவே இல்லை. தேவா இன்னைக்கு தன் பக்கம்னு தெரிஞ்சதும் மனசுல இருக்கிற மிகப்பெரிய பாரம் இறங்கி அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா தீபிகா. இரவு அபிநயா தூங்கினதுக்கு அப்புறம் ஆதித்யன் அறைக்குள்ள தூங்க முடியாம போச்சு. மூச்சு முட்டுறது போல உணர்ந்தான். எல்லாத்தையும் யோசிச்சு குழம்பி போனான். அனிதாவை இங்க அழைச்சிட்டு வந்த அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்தான் ஆதித்யன். அன்னைக்கு அம்சவல்லியோட வீட்டுக்கு வந்த அனிதா ஆதித்யாவை பார்த்து கொஞ்சம் மிரண்டு விழிச்சா. அதை ஆதித்யனும் கவனிச்சுட்டு தான் இருந்தான். அப்ப அங்க வந்த அம்சவல்லி, சார், இதுதான் நான் சொன்ன பொண்ணு அனிதா.
உங்களுக்கு இவளை பிடிச்சிருந்தா நம்ம அடுத்து என்ன பேசலாமே என்றாள். அனிதாவை ஒரு தடவை கூர்மையா பார்த்த ஆதித்யன் மறுவினாடியே அனிதா வேணும்னு முடிவு செஞ்சு அம்சவல்லிக்கு 5 லட்சத்துல செக் போட்டு கொடுத்தான். அதை பார்த்த அம்சவல்லியோட கண்கள் பிரகாசித்தது. சார், ஒரு நாளைக்கா இவ்வளோ பணம் என்று கேட்டவ கிட்ட, இல்லை இல்லை, எனக்கு 1 மாதம் அனிதா வேணும், இது அட்வான்ஸ் பணமாக வச்சுக்கோ, வேலை முடிஞ்சதும் இந்த பொண்ணை உன் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுடுறேன் என்றவன் அனிதாவை திரும்பி பார்த்தான். அனிதா இன்னமும் அதிர்ச்சியில் விடிச்சுக்கிட்டே இருந்ததை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சவன், என்ன அனிதா அப்படி பார்க்குற, என்ன உங்களுக்கு என்ன என் கூட 1 மாதம் இருக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டவனை பார்த்து மறுப்பாக தலையசிச்சா அனிதா. அவளுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று அவன் கூட போக சொல்லி உள் மனசு சொல்லுச்சு. அம்சவல்லி கிட்ட திரும்பின ஆதித்யன், சரி அம்சவல்லி, எனக்கு இங்கே வந்த வேலை முடிஞ்சது, நான் அனிதாவை இப்போவே கூட்டிட்டு கிளம்புறேன், கரெக்டாக 1 மாதம் கழிச்சு உன் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுடுறேன் என்ன என்று அனிதாவை அழைச்சிட்டு வெளில போனான். ஜீப்பில் வரும்போது அனிதா ஆதித்யனை நிமிடத்திற்கு ஒரு தடவை திரும்பி பார்த்து ஏதோ பேச ஆசைப்படுறது மாதிரி இருந்துச்சு. அதை ஆதித்யனும் சிறிது நேரம் கவனிச்சவன், என்ன அனிதா, எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசிடு, ஏன் மனசுக்குள்ள கேட்க நினைச்சதை அப்படியே வச்சு அழுத்திக்கிற, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான். தயங்கி சில வினாடிகள் அமைதியாக இருந்த அனிதா, இல்லை, நீங்க அந்த சிவகங்கை ஜமீன்தார் குடும்பம் தானே என்று மனசில் எழுந்த சந்தேகத்தை அப்படியே கேட்டான். அதை கேட்ட ஆதித்யனுடைய கண்கள் பளிச்சிட்டுச்சு. ஒரு வினாடி அனிதாவை திரும்பி கூர்மையாக பார்த்தான். அவனுக்கு அனிதா நல்லா படித்த பொண்ணு மாதிரி தோன்றினான். அது மட்டும் இல்லை, அவள் விபச்சாரம் செய்கிற பொண்ணு மாதிரி சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கண்ணியமாகவே உடையும் அணிஞ்சிருந்தா. மறுவினாடி சாலையில் கவனித்த செலுத்தினபடி, ஆமாம், உனக்கு எப்படி இது தெரியும், என்னை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா என்று கேட்டான். இல்லை இல்லை, அது அது வந்து என்று இழுத்தவக்கிட்ட, பரவாயில்ல சொல்லு, நான் உன்னை அனுபவிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரல, உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலையாகணும், அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ உன் மனசில் இருக்கிறத தெளிவாக சொன்னால் மட்டும்தான் என்னால் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க முடியும் என்றான். இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தர் என் கூட என்று வார்த்தையை முடிக்க முடியாமல் நிறுத்தினான். என்ன, உன் கூட பழகிட்டு இருக்காரா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரா என்று கேட்டான் ஆதித்யன். அதை கேட்ட அனிதா ஆச்சரியத்தோடு பார்த்தா. ஆமாம், ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவள் காப்பாற்றவே இல்லை. அவருக்காக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே காத்துட்ருக்கேன். ஆனால் அவரை தவிர வேற யார் கூடயும் நான் பழகினதும் இல்லை. நீ சொல்கிறத நம்ப முடியலையே. விபச்சாரம் பண்ணுற அம்சவல்லி வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிற நீ அந்த குடும்பத்தை ஆளை தவிர வேற யார்கிட்டையும் பழகினதே இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா என்று நக்கலுடன் கேட்டான். இல்லைங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட அப்பாவே என்னை அம்சவல்லி கிட்ட வித்துட்டு போயிட்டாரு. முதல்ல உங்கள் குடும்பத்து ஆளு தான் என்கிட்ட படுக்கிறதுக்காக வந்தார். என்னோட நிலைமையை பார்த்து அவர் தான் எனக்கு வாக்கும் கொடுத்தாரு. இனி அவரை தவிர நான் யார்கிட்டையும் போகக்கூடாது. அவரே என்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். என்னை கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு வாக்கும் கொடுத்தாரு. அதனால தான் அம்சவல்லிக்கிட்ட நான் யார் கூடயும் பழகக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய பணமும் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் கடைசியில் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே இல்லை. நிறைய பேர் கூட போகிறதுக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒருத்தர் கூடயே வாழ்ந்துடலாம்னு நினச்சி தான் அவருக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிழைக்க எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால தான் நீங்கள் யாருன்னு கூட தெரியாமல் உங்கள் கூட இருக்க சம்மதிச்சேன். ஆனால் இப்போது உங்கள் கூட என்னால் வர முடியாது. என்னை இங்கேயே இறக்கி விட்டுடுங்க. நான் எங்கேயாவது கண் காணாமல் போயிடுறேன். இந்த தொழிலுக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன் என்றார். ஆதித்யனுக்கு அவளை பார்க்க கொஞ்சம் பாவமாக கூட இருந்தது. சாலையோரத்தில் வண்டி நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தான். இங்கே பாரு அனிதா, உன் கூட பழகினது யாரு? அன்னைக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு தெளிவாக சொன்னேன்னா அதுக்கு மேலே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன உதவி பண்ணுறதுன்னு நானே யோசிப்பேன். எனக்கும் நிறைய விஷயங்களில் குழப்பம் இருக்குது. எனக்கும் கொஞ்சம் தெளிவு வேணும். உன்னால் உண்மையை சொல்ல முடியுமா? அதனால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கு வேணுன்ற அளவுக்கு பணமும் கொடுத்து உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பாதுகாப்பும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் கூட யார் பழகினா? அவர் பேர் என்ன என்று சற்று கடுமையான குரலில் கேட்டான் ஆதித்யன். அந்த குரலில் கொஞ்சம் பயந்த அனிதா,
அந்த நபரோட பெயரை சொல்லி அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்களையும் அனிதா சொல்லவும் அதிர்ச்சியில் அவனுக்கு பேச்சே வரல. அவனுக்கு இப்போ எல்லா விஷயமும் தெளிவாக புரிய ஆரம்பிச்சுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஸ்டேரிங்கில் தாளம் போட்டுட்டே ரொம்ப நேரம் யோசிச்சான் ஆதித்யன். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அனிதாவை திரும்பி பார்த்தான். இங்கே பார் அனிதா, இப்போ எனக்கு நிறைய விஷயங்களில் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை அவர் வாயாலேயே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? செய்வியா என்று கேட்டான். ஆனால் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போற்றுவாரே என்று பயந்தவ கிட்ட. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. எப்போ நீ நடந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னியோ அப்போவே உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். நீ நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். அவரே உன்னை பற்றின எல்லா உண்மைகளையும் எங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுவார். எனக்கும் அதுதான் வேணும். என் குடும்பத்து ஆளுங்க முன்னாடி அவர் மேலே பழிய போட்டால் கண்டிப்பாக சாட்சி அது இதுன்னு கேட்பாங்க. யாரும் என்னை நம்ப மாட்டாங்க. இது அவர் வாயாலே சொல்லிட்டா என் குடும்பமும் நல்லா இருக்கும். உனக்கு எதிர்காலத்தில் தேவையான அத்தனை வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்று வாக்கு கொடுத்தான். தனக்கு இந்த தொழில் பிடிக்காத பட்சத்தில் இதிலிருந்து வெளியில் போய் நல்லா வாழணும்னு நினைக்கிற முடிவு செஞ்சிருந்தா அனிதா. அதுக்காக அத்தனை பணத்தையும் ஆதித்யனே தருவான் அப்படின்னு உறுதி தந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்னு நினச்சவன், சரிங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் என்று அவளும் ஆதித்யனுக்கு சம்மதம் கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சோட அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான் ஆதித்யன். அவனுக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு அவன்கிட்ட சாட்சி இல்லை. அந்த உண்மையை அவர் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு பலமுறை யோசிச்சான் ஆதித்யன். ஆனால் அதுக்கு வழி மட்டும் பிறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அபிநயாவோட வாழ்விலும் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அதை அவ வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு நினச்சான். ஆனால் அவளும் அதை சொல்லலை. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரண்மனையோட மொட்டை மாடியில் நின்று அனிதா தங்கியிருக்கிற வீட்டையே கவனித்து பார்த்தான். அப்போதான் அவன் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு உருவம் கம்பளியை இழுத்து போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறத கவனிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே உருவம் மடமடன்னு வீட்டுக்கு வெளியே போகிறதையும் பார்த்தான். அதை ஆத்திரத்தோட பார்த்தவன், இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். இனியும் காலதாமதம் செஞ்சா நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழாயிடும்னு நினைச்ச ஆதித்யன் மறுநாளே அதற்கான தீர்வையும் கொண்டு வந்தான். வீட்டில் எல்லாரும் தாத்தா அறைக்கு வர சொன்னான். எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய அதிர்ச்சியான குண்டை தூக்கி போட்டான் ஆதித்யன். யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அவன் சொன்னதை கேட்டு அபிநயா மயக்கம் போடாத குறைதான். ஆதித்யன் சொன்ன வார்த்தைகளை அவளால் நம்பவே முடியல. பேயறிஞ்ச மாதிரி அப்படி நின்னான். ஆதித்யன் எல்லாரையும் அறைக்குள்ள வர சொல்லி எல்லாரும் வந்ததும் அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்து தான் கையில் இருக்கிற பத்திரத்தை அபிநயா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் எல்லாரையும் பார்த்தான். எல்லாரையும் அவனை என்னங்கிறது மாதிரி பார்க்குறேன். எனக்கு இந்த திருமண வாழ்க்கையில் உடன்பாடு இல்லை. நான் அபிநயாவை விவாகரத்து செய்ய போகிறேன். குழந்தைக்கு தேவையான பணத்தையும் அபிநயாவுக்கு எதிர்காலத்தில் தேவையான ஜீவனாம்ச பணத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னவன் அபிநயாவை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற பேனாவை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினான். கையெழுத்து போடு அபிநயா. நம்ம 2 பேரும் இனி சேர்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ குழந்தைய வாங்கிக்கோ. எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ குழந்தைய என் கண்ணில் காமிச்சா போதும். குழந்தைக்கு அப்பான்னு என் பேரை தைரியமாக கொடுத்துரு. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையோ இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் எதுவுமே பேசாமல் அதிர்ச்சியோடு நிற்க தீபிகா மட்டும், அண்ணா நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு கத்தினபடி அறையை விட்டு வெளியே போனான். மேகனாவுக்கு சந்தோஷம் பிடிபடவே இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்தா. தேவா கூட ஆதித்யனை குழப்பத்தோட பார்த்தா. சந்தியாவும் தான் மகன் கிட்ட வந்து, என்ன ஆதித்யா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, அந்த பொண்ணு பாவம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ தான் வந்து இதே மாதிரி சொன்ன, இப்போ அவளை விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் உனக்கே அநியாயமா படலை? இவளை விவாகரத்து பண்ணிட்டு நீ என்ன பண்றதா உத்தேசம் என்று கேட்டாள் சந்தியா. இது அத்தனையுமே அபிநயாவோட காதில் விழுந்தும் அவளால் மறுவார்த்தை கூட பேச முடியாம அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருந்தா. அதையெல்லாம் ஆதித்தன் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவளையே தான் பார்த்துட்டு இருந்தான். பக்கத்தில் இருந்த தன்னோட தாத்தாவும் ஆதித்யனுடைய சட்டையை பிடிக்காத குறைதான். என்னடா இது விளையாட்டா போச்சு உனக்கு, அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ அவ உன்னோட பொண்டாட்டி, கல்யாணம்னா என்னென்ன தெரியுமா என்று சொன்னவரை தொடர்ந்து பக்கத்தில் இருந்த பாட்டியும், வேண்டாம் ஆதித்யா, நீ பண்றதெல்லாம் பெரிய பாவம், ரொம்ப பெரிய தப்பு,
இந்த பொண்ணு அப்பாவி, பாவம். இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். பக்கத்துல இருந்த விஜயாவும் ரஞ்சனாவும் எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்க விஜயாவோட கணவர் சிங்கவர்மன் ஆதித்யனை குழப்பத்தோட பார்த்தாரு. சரி, இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு உனக்கு என்ன பண்றதா உத்தேசம்? ரஞ்சனாவோட பொண்ணு மேகனாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டார். சிங்கவர்மனை ஒரு மாதிரி பார்த்தவன், எனக்கு மேகனா மேல விருப்பம் இருந்திருந்தா அபிநயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ணியிருப்பனே என்று கூறியவன், எனக்கு மேகனா வேண்டாம். நான் அந்த வீட்டில் தங்கியிருக்காளே புது பொண்ணு அனிதா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று அடுத்த பெரிய குண்டை தூக்கி போட்டான் ஆதித்யன். அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை தீயா முறைச்சாங்க. சிங்கவர்மனுக்கோ அதிர்ச்சியில அவருக்கு பேச்சே வரல. என்னது, அந்த அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அவ இங்கிருந்து வந்திருக்கானாது உனக்கு தெரியுமா என்று வார்த்தைகளை விட போனார். திடீர்னு ஏதோ நினைவு வர தன்னை கட்டுப்படுத்திக்கிட்ட சிங்கவர்மன், இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை. என்னமோ பண்ணி தொலைங்கலாம் என்றபடி தன் மனைவி விஜயாவை கையை பிடிச்சு இழுத்துட்டு மடமடன்னு வெளியில போனாரு. ரஞ்சனாவும் தன்னோட பொண்ணு மேகனாவை பார்த்து, இங்க பாருடி மேகனா, இனியும் இந்த ஆதித்யனை நம்பினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றவன் தன் கணவனை ராஜவர்மனை திரும்பி பார்த்தா ரஞ்சனா, இங்க பாருங்க, பொறுத்ததெல்லாம் போதும். இனியும் நம்ம பொண்ணை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது. இவங்க கண்ணு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு பிரம்மாண்டமா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். வாங்க, அந்த வேலையாவது பார்க்கலாம் என்று கூறியபடி மேகனாவை அழைச்சிட்டு அவளும் வெளியில போனான். தேவாவிற்கும் வேற வழி தெரியாம தீபிகா பின்னாடியே போக சந்தியாவும் தன் கணவனை கலங்கிய விழிகளோட பார்த்தா. வீரவர்மன் சந்தியாவை சமாதானம் செஞ்சபடி ஆதித்யனை திரும்பி பார்த்தாரு. நீ பண்றது எல்லாமே சரியா இருக்கணும்னு நினைச்சேன் ஆதித்யா. ஆனா இப்போ நீ பண்றது ஏதோ தப்புன்னு மட்டும் என் மனசுல படுது. ஒரு தடவைக்கு 4 தடவை நீ பண்றது சரியா தப்பான்னு யோசிச்சு செய், அது போதும் என்று கூறியவர் தன் மனைவியை கூட்டிட்டு வெளியில போனாரு. எல்லாரும் போனதும் அபிநயாவை திரும்பி பார்த்தான் ஆதித்யன். அவ இன்னமும் சிலை போல விவாகரத்து பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்தவன் தன் தோள்களை அசால்ட்டா குலுக்கினபடி அந்த அறையை விட்டு வெளியில போனான். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அபிநயாவை பார்க்கவே சங்கடமா இருந்தது. ஒன்றும் பேசாம பாட்டி அபிநயாவோட தோள்களை தொட அந்த வினாடி அவளுக்கு அழுகை வெடிச்சுக்கிட்டு வந்தது. பாட்டி தோள்கள்ல அழுது கட்டிப்பிடிச்சு கதறி அழுதா. பாட்டிக்கும் அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. அவளுடைய கூந்தலை தடவி கொடுத்து முதுக ஆறுதலா தட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. தாத்தாவுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் ஏதோ மர்மமாகவே இருந்துச்சு. ஆதித்யனை பத்தி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் எவ்வளோ பெரிய கோவக்காரனா இருந்தாலும் துரோகி மட்டும் இல்லை. அவன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டான், யாரையும் ஏமாத்தவும் மாட்டான். தொழில நேர்மையோட செயல்படுவான். தன் திருமண வாழ்க்கையில மட்டும் இல்ல, தன்னோட மனைவிக்கு துரோகம் செஞ்சிருவானா என்ன? இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. ஆதித்யன் ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை பண்றான். என்னதான் அபிநயா மேல அவனுக்கு கோபம் இருந்தாலும் விவாகரத்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே பட்டுச்சு தாத்தாவுக்கு.